கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நல்ல வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் எந்த நல்ல பகுதிகளை என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால், 2 நபர்களை குறித்து ரொம்ப தெளிவாக இந்த 37ஆம் சங்கீதத்தில் மிக அருமையாக காண்பிக்கிறார். ஒன்று துன்மார்க்கன், இன்னொன்று நீதிமான். 2 மனிதனை குறித்து இங்கே தெளிவாக எழுதுகிறார். இங்கே பார்க்கிற பொழுது நீதிமானுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது, துன்மார்க்கனுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது, நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீதிமானுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, துன்மார்க்கனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது. இப்படி துன்மார்க்கனை குறித்தும் நீதிமானை குறித்தும் அழகாக விவரித்து சொல்லப்படுகிற இந்த சங்கீதத்துல ஒன்றை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். நீங்களும் நானும் எந்த அடிப்படையில இருக்க விரும்புகிறோம், எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை அறிவுறுத்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்க்கை யார் வாழ முடியும் என்று சொன்னால் நீதிமான் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். அதே போல துன்மார்க்கன் நல்ல வாழ்க்கை ஒருவேளை வாழ்வது போல மாட மாளிகை சொத்து சுகம் கோடி கோடியாய் சொத்து சேர்த்தாலும், வெள்ளியும் பொன்னும் கோடி கோடியாய் சேர்த்து வைத்தாலும், அவன் நல்ல ஓங்கி வளருகிற விருட்சத்தை போல நல்ல செழிப்பாய் இருப்பது போல காணப்படுவான். ஆனால் ஒரு நாள் அவன் என்ன செய்துவிடுவான், அழிந்து விடுவான். ஆனால் ஒரு நாள் அவன் அறுப்புண்டு போவான். அவனை விசாரித்து பார்த்தால் அவன் இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடுவானா, இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவானா. அவனை குறித்து நம்ம விசாரித்தோம் என்று சொன்னால் அவனுடைய முகவரி கூட அச்ச சூழ்நிலை மாறிவிடுமாம். அல்லேலூயா. ஆகையால் துன்மார்க்கனுடைய காரியங்களை குறித்தும் நீதிமான்களுடைய காரியங்களை குறித்தும் இங்கு நமக்கு தேவன் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகையால் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று ஸ்தோத்திரம். என்ன குறிக்கிறது என்று சொன்னால் சாபத்தை குறிக்கிறது. கொஞ்சம் மீட் பண்ணி அண்ணன் தோத்திரம். சரி, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 2 காரியங்களை நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 22வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:22 சொல்ல தெளிவாக சொல்லுகிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாம், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று இந்த 2 காரியங்களை சொல்லுகிறார். என்னவென்றால் யாரால்? கர்த்தரால். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற விதம் ஒன்று இருக்கிறது. இன்னொன்றால் கர்த்தரால் சபிக்கப்படுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. சபிக்கப்படுகிற ஒரு நபர், ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நபர். ஆசீர்வதிக்கப்படுகிற நபர் யார் என்று சொன்னால் நீதிமானுடைய வழியிலே நீதிமானாய் விளங்குகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். துன்மார்க்கனுடைய வழியிலே சென்று துன்மார்க்கமாய் வாழுகிறவன் அவன் சாபத்தை பெறுகிறான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது எதை குறிக்கிறது? இங்கே பூமியை சுதந்தரித்துக் கொள்வான் என்று எழுதுகிறார். ஆனால் கர்த்தரால் சபிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி
கோடு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அறுப்புண்டு போவானான், அவன் மடிந்து போவான், அவன் காணாமல் போவான், அவன் முகவரியற்று போவான். விசாரித்தால் அவனை குறித்த முழு ஒரு தகவல் கூட இல்லாத அளவுக்கு அவனுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும் என்று சொல்லி இங்கே தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அறுப்புண்டு போகிறது எதை குறிக்கிறது என்றால் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிற ஒரு சூழ்நிலையை குறித்து தெளிவாக இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனை குறித்து விசாரித்தால் ஒன்றுமே இல்லை, காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் இங்கே ஆண்டவர் நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை சம்பாதிக்க விரும்புகிறோம், நீங்களும் நானும் எதை சம்பாதிக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அறிவுறுத்துகிற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சம்பாதிக்க வேண்டும். கர்த்தரால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கிறதை சம்பாதிக்க வேண்டும். ஆதலால் தான் வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே வர முடியும். சபிக்கப்பட்டவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, தேவனுடைய கிருபைக்குள்ளே, தேவனுடைய தயவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் பிரவேசிக்க முடியும். சபிக்கப்பட்டவர்கள் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இங்கே தேவன் அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்றால் அதிலே அநேக அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த பூமியிலே வாழுகிற நீ எதை சுதந்தரித்துக் கொள்வாய்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய் என்றால் அதற்குரிய ஆசீர்வாதங்களை அங்கே குறிக்கிறது, பூமிக்குரிய நன்மைகள் குறிக்கிறது. சமாதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்வு, அதே போல நோய் இல்லாத வாழ்வு, ஸ்தோத்திரம், இவை சீர்கேடு இல்லாத ஒரு வாழ்வு. அல்லேலூயா. இதுதான் பூமியை சுதந்தரிக்கக்கூடிய நன்மைகள், பூமியினுடைய சுதந்திரத்துக்குரிய நன்மைகள். இதுதான். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். தேவனிடத்திலே நீங்களும் நான் எதை சம்பாதிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை ஆண்டவரே உம்மை ஒரு நாள் விட மாட்டேன் என்று யாக்கோபை போல அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பிளஸிங்கை நீங்களும் நானும் சம்பாதிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும் ஐயா. இயேசுவே, நீர் என்னை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் சபையை ஆசீர்வதியும், என் கிராமத்தை ஆசீர்வதியும். என் ஆண்டவரே அப்பா, எங்கள் மாநிலத்தை நாங்கள் வசிக்கிற எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு என்ன ஆசீர்வாதத்தை கேட்டான்? ஆடை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடுன்னா கேட்டான். அதெல்லாம் கொடுத்துட்டாரு. அவன் கேட்ட ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிராணுச்சேதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் சகோதரன் என்ன செஞ்சிடக்கூடாது, மறுபடியும் கொலை சிந்தனையோடு என்னை பார்த்து என்னை கொலை செய்யக்கூடிய மனநிலைக்கு அவன் என்னை பார்த்து விடக்கூடாது. ஆகையால் அவனுடைய இருதயத்திலே எனக்கு தயவு கிடைக்க, இரக்கம் கிடைக்க, அன்பு கிடைக்க, சிநேகம் கிடைக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எனக்கு அவன் மூலியமாக ஆபத்து வந்துவிடக் கூடாது. என் சகோதரன் என்னை கொலை செய்யக்கூடிய அந்த சிந்தனையோடு இருக்கிற அவனிடத்துல எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும். ஆகையால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். அல்லேலூயா. அவன் சகோதரனுக்கு எதுக்கு பயந்துதான் ஓடனான்? உயிருக்கு பயந்துதான் தன் மாமனார் வீட்டை பார்த்து ஓடினான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த யாக்கோபு ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டது, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தீர், சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் மிக முக்கியமான ஒன்று, எனக்கு பிராணன் இருந்தாத்தான் நீர் தந்தது போற அனுபவிக்க முடியும். அல்லேலூயா.
எல்லாமே வந்துட்டு எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதை அனுபவிக்கிறதுக்கு உயிர் வேணுமா வேண்டாமா? இல்லையா? ஜீவன் வேணும். என்ன வேணும்? அதனாலதான் யாக்கோபு கேட்ட, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். நீர் எனக்கு எல்லாம் ஆடு மாடு சொத்து சொதை எல்லாம் தந்துட்டீரு, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா எங்க அண்ணன் கிட்ட போனா என்னை கொண்டு விடுவானே, அதனால நான் உயிரோட இருந்தா தனியா நீர் தந்ததெல்லாம் என் ஊர்ல போய் நான் அனுபவிக்க முடியும். அதனால் நீர் என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும் என்று கேட்டுக்கொண்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதே போலதான். நீங்களும் நான் ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் தந்த தேவனிடத்தில், ஆண்டவரே நீ தந்த எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு பெரிய ஆசீர்வாதம், பிராண சேதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், ஆரோக்கியமான ஒரு ஆசீர்வாதம், சௌக்கியமான ஒரு ஆசீர்வாதம், நிம்மதியான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் சம்பாதிக்க வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்றி வேறு ஒன்றும் அல்ல. இரண்டாவது, நம்ம சம்பாதிக்க கூடாது என்னவென்று சொன்னால் தேவனுடைய சாபத்தை சம்பாதிக்க கூடாது. அல்லேலூயா. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எந்த மனிதன் யாருக்கு சாபம் போட்டாலும் பயப்படாதங்க, பழிக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? ஓ, பாஸ்டர் சாபம் போட்டா பழிச்சிருமோ? பாஸ்டர் சாபம் போட்டா பலிக்குமா பலிக்காதங்க? சொல்லுங்க. பாஸ்டர் சாபம் போட்டா பலிக்குமா பலிக்காதா? பலிக்குமா பலிக்காதா? பலிக்காது. நான் அடிக்கடி 100 தடவை இல்லை 900 தடவை 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் சாபம் போட்டா பலிக்காது. என்ன சாபம் போட? பாஸ்டரை சாபம் போடுறதுக்கு அழைக்கல ஆண்டவர் இந்த இடத்துல என்னை நிப்பாட்டதுக்கு. உங்களை சாபம் போடுறதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்தாரு மெனக்கிட்டு, வாப்பா எல்லாரையும் நீ சாபம் போடுறதுக்கு வா நான் கூப்பிட்டாரு. அதற்கு என்னை அழைக்க வரவில்லை. என்னாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் முதல் வசனத்திலே, என்னாகமம் 23, 24, 25 படிச்சு பாருங்க. பேழையாம் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாரதான் சாபம் போட வந்தான்? யார? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய ஜனத்தை சாபம் போடுறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்தான். கர்த்தர் சபிக்க விட்டாரா? சபிக்க விடல. ஏன்னா இந்த ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனத்தை, என் பிள்ளைகளை சாபம் படுவதற்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஆனா நம்ம ஆட்கள் எப்படி சொல்லுவான் தெரியுமா? ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்டா சொல்லுவான், அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, அது ஆண்டவர் எதுக்கு சொன்னாருன்னு முதல்ல புரியுறது இல்ல. சொன்னாரு, ஆனா அவங்க கடைசி வரைக்கும் யாரும் சாபம் படல. ஆபிரகாம்கிட்ட ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று அவனுக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனா எந்த இடத்திலையும் ஆபிரகாம் யாரையும் சபிச்சதா இல்ல. அதுக்கு பின்பு சாபம் போடுறதுக்கு யாருக்குமே ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. கர்த்தருடைய தீர்க்கதரிசி பேழையாம் புறப்பட்டு வந்தான். இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாய் கடந்து வந்தான். தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை சபிப்பதற்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்தான். ஆண்டவர் எங்கேயுமே அவனை சபிக்க இடம் கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆகையால் நான் சொல்றேன், என்னுடைய வேத பார்வையின் அடிப்படையில நான் வேதத்தை ஆராய்ந்த விதத்தில், நான் வேதத்தை படித்த விதத்தில் சொல்லுகிறேன், உங்களை எவரும் சபிக்க முடியாது. யார் உங்களை சபித்தாலும் பழிக்காது. தைரியமா சொல்றேன், யார் சபித்தாலும் பழிக்காதுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை, ஆசீர்வாதத்தை நீங்கள் சம்பாதித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை எவராலும் சபிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சாபம் மட்டும் நம்மளை என்ன செஞ்சிடும்? அழிச்சோம். ஏது மட்டும் வந்துடக்கூடாது, தேவ சாபம் மட்டும் நம்ம மேல வந்துடக்கூடாது. யாரு இந்த உலகத்துல சாபம் போட்டாலும் நம்மள ஒண்ணுமே செய்யாது. அந்த சாபத்தை பூரா நம்ம மேற்கொண்டு விடலாம். ஏனென்றால் அந்த சாபத்தை மேற்கொள்வதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நமக்கு மீட்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய சாபத்திலிருந்து மீட்பு கிடையாது. தேவன் மட்டும் நம்மளை சாபம் போட என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. தேவனுடைய சாபத்தை மட்டும் நம்ம ஒரு நாள் ஒரு காலம் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது என்றால் சம்பாதித்து விடக்கூடாது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளிலே பார்க்கிற பொழுது, ஞானத்தை சம்பாரி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளு. அதே நீதிமொழிகள் தான் சொல்லுகிறது. அந்த புத்தி யார் என்று சொன்னால் நானே புத்தி என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சம்பாதித்தாலும் எதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? தேவனுடைய புத்தி, தேவனாகிய புத்தி, புத்தியாகிய தேவனை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். தேவ ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். தேவனிடத்துல எண்ணத்தை, இரக்கம், தயவு, அன்பு, கிருபையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்க கூடாது. தேவனுடைய கோபத்தை சம்பாதித்தால் தேவ கோபம் எங்க போய் முடியும் என்றால் தேவன் சபிக்கும்படியாய் வந்துவிடும். இங்கே அதைத்தான் எழுதுகிறார். தேவனுடைய சாபம் அவனை எங்க போய் நிறுத்தி விடுமா? அறுப்புண்டு போகத்தக்கதாய் நிறுத்திவிடும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய இரக்கமோ அவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரவாளியாய் நிறுத்திவிடும். அல்லேலூயா. ஆகையால் நீங்களும் நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய ரெண்டு காரியம், ஒன்று ஸ்தோத்திரம், ஒன்று என்னவென்றால் தேவனுடைய இரக்கம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தயவு. அல்லேலூயா. அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நீங்கள் சம்பாதித்தால் அதுதான் தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற விதம். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு, இந்த பூமிக்குரிய நன்மைகளாகிய ஸ்தோத்திரம், நம்ம என்ன சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சௌக்கியம், நல்ல பாதுகாப்பு ஆகிய இந்த நன்மைகள் சுதந்திரிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆனால் தேவ கோபத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்களும் நான் சம்பாதித்து வைத்து விடக்கூடாது. தேவனுடைய சாபத்தை நீங்களும் நான் என்ன செய்து விடக்கூடாது, சம்பாதித்து விடக்கூடாது. அதனாலதான் சில இடத்துல நம்ம சில ஆவிகளை, சில பிசாசுகளை துரத்த போனா சில பிசாசை ஈஸியா துரைத்துக்கலாம். அது எப்பேற்பட்ட இந்த உலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பிசாசா இருந்தாலும், இல்ல பிசாசே டைரக்டா ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாலும், அது எத்தனை பிசாசா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தி விடலாம். அதே போல அது எப்பேற்பட்ட பில்லி சூனிய மாந்திரிக செய்வனை ஏவல் மைய தகடா இருந்தாலும், மனிதர்களால் அனுப்பப்பட்ட செய்யப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெயித்து விடலாம். ஆனால் தேவனால் அனுமதிக்கப்பட்டால் யாராலும் சரி செய்ய முடியாது. தேவனே ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாராலும் துரத்த முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் அந்த பொல்லாத ஆவிகளை, பொல்லாத காரியங்களை நமக்குள் அனுமதிப்பதற்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகையால் தான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை, தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. தேவனிடத்துல இரக்கத்தையும் தயவையும் சம்பாதித்தால் அதுவே தேவனால் நாம் வாங்கப்படுகிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நாம் இந்த பூமியை சுதந்திரித்து பூமிக்குரியவைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், துன்மார்க்கன் எதை சம்பாதிக்கிறானா? தேவனுடைய கோபத்தினால் வருகிற சாபத்தை சம்பாதிக்கிறார். தேவனுடைய சாபத்தை சம்பாதிக்கிற துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதித்து தேவனுடைய கோபத்துக்கு அப்பாற்பட்டு, தேவனுடைய சாபத்துக்கு அப்பாற்பட்டு, அவருடைய மார்பிலை சேர்த்து கொண்ட, அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாய் நிலைத்திருப்பதற்கு, பூமிக்குரிய காரியங்களை சுதந்திரிப்பதற்கு, அவருடைய தயவை, அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவரையே சார்ந்து நிற்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாமோ துன்மார்க்கனுக்கு முன்பாக அறுப்புண்டு போகாமல் நாம் நிலைத்திருப்போம். துன்மார்க்கனோ நமக்கு முன்பாக அறுப்புண்டு போவான். அதனால் தேவாசீர்வாதத்தை பெற்று நிலைத்திருப்போம். பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே,
இந்த நல்ல வேளையில எங்களோடு பேசின நல் வார்த்தை உண்டப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 37:22 படியா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், கர்த்தரால் சபிக்கப்பட்ட துன்மார்க்கனோ அறுப்புண்டு போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிக்க வேண்டியது உம்முடைய சாபம் அல்ல, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பையே நாங்கள் சம்பாதித்து இந்த பூமிக்குரிய நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு காலம் ஒருபோதும் உம்முடைய கோபத்துக்கு உட்படாதபடிக்கு, உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு உம்முடைய அன்பையே நாங்கள் அனுதினம் பெற்றுக்கொள்ள, உம்முடைய இரக்கத்தையே தயவையே பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பாராட்டும். உம்முடைய நல்ல திருநாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடி இல்லாமல், கடன் தண்ணி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், குறைவுகள் இல்லாமல் ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, சுகமாய், ஆரோக்கியமாய், தீர்க்க ஆயுசோடு நன்மைகளை பெற்று வாழட்டும் ஆண்டவரே. இவைகளை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை ஆண்டவரே யூடியூப் மூலியமாக பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற, பார்க்கிற எல்லா ஜனங்களை ஆசீர்வதியும். அவருடைய வியாதிகளை குணமாக்கும், நோய்களை குணமாக்கும், கட்டுகளை அவிழ்த்து நுகத்தை முறித்து போடுவீராக. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் உங்க பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஐயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கப்படுவீராக, தாமதங்களை விலக்கப்படுவீராக. நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா, விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் ஆண்டவரே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த பூமிக்குரிய நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் தடை செய்யப்படுவதாக. பிள்ளை சூனியங்கள், மாந்திரீகம், செய்வனை, ஏவல், தகடு, மரித்த ஆவி, செத்த ஆவி, எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளுடைய செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போவதாக. விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளை சுகமாக்கும், ஆரோக்கியப்படுத்தும் ஆண்டவரே. எழும்பி நடமாடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மைகளை வாங்கி குவித்துக் கொள்ளட்டும் ஐயா. சகலத்தையும் உம்முடைய பிள்ளைகள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளட்டும். உங்க பிள்ளையுடைய மன விருப்பங்கள், ஆசைகள் நிறைவேறட்டும். தடைகள் எல்லாம் விலகி போவதாக, தாமதங்கள் விலகி போவதாக. கர்த்தாவே, நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.